இப்போது பாப்புலராக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த படம் ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சுபாஷ் போயிட்டு குணா கேவில் இருக்கக்கூடிய டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையலறையில் போயிட்டு விழுந்திருப்பார். இதுக்கப்புறமா சுபாஷோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சிஜு டேவிட் போயிட்டு இந்த டெவில்ஸ் கிச்சனுக்குள்ளே குதித்து அவரை ரெஸ்கியூ பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பார். இதுதான் அந்த படத்துடைய மெயின் பார்ட். ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சுபாஷ் வந்துட்டு தன்னையே அறியாமல் இந்த குழிக்குள்ளே விழுந்திருப்பார். இதுவே ரியல் லைஃப் இருக்கக்கூடிய சுபாஷ்க்கு வந்துட்டு இப்படி ஒரு குழி இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு சாதாரணமான குழி அப்படின்னு நினச்சிட்டு இவர் இந்த குழியை தாண்டி போகலாம் அப்படின்ட்டு நினச்சி ஒரு முயற்சி பண்ணார். இப்படி பண்ணும்போது தவறி இந்த குழிக்குள்ளே விழுந்துட்டார். இதுக்கப்புறமா அந்த படத்தில் காமிச்ச மாதிரியே இந்த சுபாஷுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சிஜு டேவிட் போயிட்டு இந்த ஆழமான குழிக்குள்ளே இறங்கி அவரை ரெஸ்கியூ பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வருவார். சுபாஷ் உட்பட இந்த குழிக்குள்ளே, அதாவது இந்த டெவில்ஸ் கிச்சனுக்குள்ளே 13 பேர் விழுந்திருக்காங்க. 13 பேர் விழுந்தும் இந்த குழிக்குள்ளேருந்து இந்த சுபாஷ் மட்டும்தான் வெளியே உயிரோடு வந்திருக்காரு. இது ஒரு சாதனை இல்லையா? ஸோ இதனாலேயே சுபாஷை ரெஸ்கியூ பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்த அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சிஜு டேவிடை இன்டர்வியூ பண்ணுறாங்க. இப்படி அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த குழிக்குள்ளே போயிட்டு வர வரைக்கும் என்னோடய கண்ணை மூடினதை நான் திறக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த குழிக்குள் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே பயங்கரமாக வலிக்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் கூட எனக்கு பயம் கிடையாது, இதை விட அந்த குழிக்குள் இருக்கக்கூடிய வவ்வால் சத்தம் எனக்கு மரண பயத்தை காட்டிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்போது நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரியல் லைஃப் சுபாஷ். இப்படி இவர் வந்துட்டு ஒரு ஆழமான குழியில் விழுந்திருக்காரு இல்லையா? ஸோ இதனாலேயே இவரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த குழிக்குள்ளே விழும்போது ஒரு பெரிய பாறையில் அடிபட்டு மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. நான் அப்படி விழுந்து மயங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல குளிர் ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. அதாவது என்ன அந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்படி அவர் இந்த குழிக்குள்ளே விழுந்து மயங்கினதுக்கப்புறமா நான் இறந்து வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதுக்கப்புறமா இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சிஜு டேவிட் வந்துட்டு இவரை ரெஸ்கியூ பண்ண கீழே வரும்போது அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, எப்படியாவது என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறா நண்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு.